தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிசினஸ்மேனாக வலம் வருபவர் லெஜண்ட் சரவணன். இவரை இன்று பட்டி தொட்டி எங்கும் ஃபேமஸ் ஆக்கியது இவருடைய நடிப்புதான். ஆரம்பத்தில் தன்னுடைய கடை விளம்பரங்களில் முன்னணி நாயகிகளோடு ஜோடி சேர்ந்து நடித்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறினார். அதன் பின்னர் சினிமாவுக்குள் காலடி எடுத்து வைத்த அண்ணாச்சி கடந்த 2022ஆம் ஆண்டு வெளிவந்த லெஜண்ட் படம் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார். அப்படத்தை ஜேடி மற்றும் ஜெரி இயக்கியிருந்தனர். அப்படம் பான் இந்திய அளவில் பிரம்மாண்டமாக வெளியிடப்பட்டது. மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மட்டியில் ரிலீஸ் ஆன லெஜண்ட் படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. அப்படத்தை கடுமையாக ட்ரோலும் செய்து வந்தனர். ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாத லெஜண்ட் சரவணன் எப்படியாவது கம்பேக் கொடுக்க வேண்டும் என்கிற முனைப்போடு தன்னுடைய இரண்டாவது படத்தை தேர்வு செய்தார். முதல் படத்தில் கண்டென்ட் சரியில்லாததாலும் சொதப்பலான திரைக்கதையாலும் சோபிக்க முடியாமல் போனது. இதனால் இம்முறை நல்ல கதையை தேர்வு செய்து நடிக்க முடிவெடுத்தார். இதற்காக சுந்தர் சி உள்பட பல முன்னணி இயக்குநர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அண்ணாச்சி இறுதியாக துரை செந்தில்குமாரை கமிட் செய்தார். அதிக அளவில் சம்பளம் கொடுத்ததால் அவரும் லெஜண்ட் சரவணனை வைத்து படம் இயக்க சம்மதித்தார். அவருக்காக ஒரு தரமான ஸ்கிரிப்டை ரெடி செய்து அதை தன்னுடைய ஸ்டைலில் இயக்கியும் இருந்தார். அந்த படம்தான் லீடர். அப்படத்தின் டீசர் வெளியான போதே படத்தின் மீதான எதிர்பார்ப்பு உச்சத்துக்கு சென்றது. அதில் லெஜண்ட் சரவணின் ஆக்ஷன் காட்சிகளை பார்த்து ரசிகர்கள் வாயடைத்து போயினர். லீடர் திரைப்படத்தில் லெஜண்ட் சரவணனுக்கு ஜோடியாக பாயல் ராஜ்புட் நடித்திருந்தார். மேலும் ஆண்ட்ரியா, விடிவி கணேஷ், ஷியாம், அறந்தாங்கி நிஷா, மதுரை முத்து என மிகப்பெரிய நட்சத்திர படையையே இப்படத்தில் நடிக்க வைத்திருந்த துரை செந்தில்குமார் முதல் பாதியை சற்று மெதுவாகவே நகர்த்தி சென்றிருந்தாலும் இன்டர்வல் காட்சியிலிருந்து டாப் கியருக்கு கொண்டு சென்று இரண்டாம் பாதியை சம விறுவிறுப்பாக பல்வேறு ட்விஸ்டுடன் அமைத்து ரசிகர்களிடம் பாராட்டுக்களை பெற்றார். இப்படம் லெஜண்ட் சரவணனுக்கு தரமான கம்பேக் படமாக அமைந்துள்ளது. லீடர் திரைப்படம் ரிலீஸ் ஆன முதல் நாளிலிருந்தே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் பெற்றதால் அப்படத்தின் வசூலும் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருந்தது. இந்த நிலையில் அப்படத்தின் அதிகாரப்பூர்வ வசூல் நிலவரத்தை படக்குழுவே வெளியிட்டுள்ளது. அதன்படி லீடர் திரைப்படம் ரிலீஸ் ஆன 3 நாட்களில் உலக அளவில் ரூபாய் 25 கோடி வசூலை வாரி குவித்துள்ளதாக அறிவித்துள்ளனர். இம்மாதம் வெளிவந்த தமிழ் படங்களில் அதிக வசூலை வாரி சுருட்டிய படம் என்றால் அது லீடர் தான். வெளிநாட்டிலும் இப்படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதால் இதன் வசூல் அங்கும் படிப்படியாக உயர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது.